வெயிட் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி என்ன நடந்தாலும் திருவண்ணாமலை போகிறோம். கைஸ் வீட்டுக்கு வந்து கார் சாவியை எடுத்தாச்சு. கைஸ் ஆக்சுவலாக திருவண்ணாமலை கிரிவலம் போகலான்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், தள்ளி போயிட்டே இருந்தது. சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது பஸ்ஸு சரியான கூட்டம், எல்லாம் ரன்னிங்கில் ஏறுறாங்க, நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஸோ நமக்கு இந்த மாதிரி போயெலாம் பழக்கம் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக வண்டியில் அழகாக உட்காந்துட்டு படுத்துட்டு போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் நம்ம தான் வண்டி ஓடணும் போல். ஸோ பாருங்கள், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு தான். கூட்டத்தை பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே திருவண்ணாமலை பஸ்ஸு தான் வெயிட் பண்ணுறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் அலர்ட் கொடுக்குறாங்க. எல்லா வண்டியில் முன்னாடி ஏறுறது, பின்னாடி ஏறுறது, சைடில் ஏறுறதுன்னு ஏறிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்த்ததே எனக்கு பயம் வந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வண்டியிலே போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணேன். என்ன இன்னொரு ஐடியா தோணுச்சு, இங்கேருந்து யாராவது 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டோன்னா நமக்கு போகிற வரல துணையாக இருக்கும். தனியாக வேற போகிறேன். திரும்பி போவோம். தாம்பரம் வந்துட்டுருக்கேன். தாம்பரம்லேருந்து வண்டி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பாக்கம் தாண்டி போனேன். 2 வேலை ஆகிடுச்சு. இப்படி போயிட்டு இப்படி வர வேண்டியதாகிடுச்சு. ஆனால் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. அங்கே இருந்த கூட்டத்துக்கு வண்டியே கிடைக்கல. ஸோ திருவண்ணாமலை வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே இன்றைக்கி போனோம். 3 மணி நேரம் ட்ராவல் எப்படி இருக்க போகிறதில்ல. சரி திருவண்ணாமலை நான் நிறைய தடவை போகணுன்னு நினச்சேன், இது வரைக்கும் போக முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு ஒரு வியூ எடுத்துருக்கோம். பார்க்கலாம், நிறைய தடங்கள் இருக்குது. கைஸ் வீட்டுக்கு வந்து கார் சாவியை எடுத்தாச்சு. அவ்வளோதான், கிளம்புறேன். ஆக்சுவலி இங்கேருந்து நான் வந்து 3 மணிக்கெலாம் கிளம்புனேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இந்த நேரத்துக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா இன்னொரு 1-1.5 மணி நேரத்துலையோ திருவண்ணாமலையே ரீச் ஆகிருக்கலாம். ஆக்சுவலாக 2 வேலை ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. சம்டைம் வந்து நமக்கு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகும்போது நிறைய தடங்கள் வரும். பட் இன்றைக்கி என்ன நடந்தாலும் திருவண்ணாமலை போகிறோம். சரியான டிராஃபிக்கு இன்னைக்கு. ஆக்சுவலி இப்போ செங்கல்பேட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரோனை வச்சு இந்த செங்கல்பேட்டுக்கிட்ட வீடியோ எடுக்கலாம், நல்லா ஹைட்டாக எவ்வளோ ஹைட் பறக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதான் இங்கே இது வந்து பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரோன் வாங்கினதுலேருந்து இன்னும் ஹைட்டாக ஜாய்ஸ்டிக் வச்சு ட்ரை பண்ணல. ஸோ வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சான்ஸே இல்லை, வீடியோ பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் இது மினி ட்ரோனுன்றதுனால இங்கே பக்கத்தில் இருக்க இந்த ஏரியில் இருக்க காற்றுக்கு அப்படியே ஆடுது, கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்க மாட்டேங்குது. பட் ஆனால் வீடியோ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ட்ரோனோட பேர் DJI Neo. ட்ரோனை நான் தேவா சிஸ்டம் சொல்யூஷன் அவர்கிட்ட தான் வாங்கினேன். அவரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த ட்ரோனில் பிடிச்சதே இந்த ஒரு ஷாட் தான். ஆட்டோமேட்டிக்காக நம்மளே சுற்றி ஒரு ரவுண்டு போடும். ஃப்ளைமோர் காம்போவாக வாங்கினேன். ஸோ மொத்தமாக 38,000 ஆச்சு. இது ரொம்ப ஹைட்டு பறக்க விட முடியுமான்னு தெரில. பட் விளாக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் AI ஃபீச்சர் இருக்குது. ஸோ அது நம்ம எங்கே போனாலும் நம்மளே ஃபாலோ பண்ணோம். சோலோவாக வீடியோ எடுக்கிறீங்க, பட் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த ட்ரோன் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரோனோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீக்கில் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த இதில் நம்ம நித்திக்கெல்லாம் பேனர் வச்சுருக்காங்க. ஒரு மதம் போல இது. நடந்து வந்துட்டே இருந்த ஒருத்தர் பட்டையை டக்குன்னு போட்டார் கைஸ். தேங்காய் பூ பக்தர்கள் மருந்து ஃப்ரீயா தேய்ச்சிக்கலாங்க. கால் வலியுள்ள பக்தர்கள் மருந்து ஃப்ரீயா தேய்ச்சிக்கலாங்க. கால் வலியுள்ள பக்தர்கள் மருந்து ஃப்ரீயா. ரைஸ் ஆக்சுவலாக நடக்கிறோம் போயிட்டே இருக்கோம்.
கரெக்டாக 14 கிலோமீட்டர், அதில் 10 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். டைம் 2:30 மணி ஆகுது. நடுவில் அங்கங்கே கடைங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டு ஜூஸு, ஐஸ்கிரீம், அன்னதானம்லாம் நிறையா போடுறாங்க. அதெல்லாம் தெரியல. கைஸ் 4 மணி ஆயிடுச்சு. கிரிவலம் முடிந்து விட்டது. சுத்தமாக முடியல. காலில் லாடம் கட்டின மாதிரி இருக்குது. பயங்கரமான வலி. இப்போ வண்டி இருக்க இடத்துக்கு ஆட்டோவில் போகிறோம். கிரிவலம் நல்லபடியாக முடிஞ்சது. 14 கிலோமீட்டர். ஓவர் ஓவர் ஓவர். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது. பாய் பாய் சொந்தங்களே. கைஸ் ஒரு வழியாக திண்டிவனம்லாம் தாண்டியாச்சு. இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஆர்யா பவன், ஆர்ய பவன், ஸ்ரீ ஆர்ய பவன் வெஜ்ஜு ஹோட்டல் போல். நடக்கவே முடியல. நொண்டி நொண்டி தவழ்ந்து தான் நடந்துருக்கோம். 14 கிலோமீட்டர்னு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 16, 18, 20 கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். கிரிவரம்னா எப்படி இருக்கும்னு இப்போ தான் தெரியும்.